இறையேசுவில் என் அன்புக்கினிய இறை மக்களே, பாஸ்கா காலத்தை நிறைவு செய்து திருச்சபையின் மிக முக்கியமான மறைப்பொருளாகிய மூவொரு இறைவன் பெருவிழாவை கொண்டாடும் இன்று உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவர் என மூன்று ஆள்களாய் இருந்தாலும் பேரன்பினால் ஒன்றிணைந்த ஒரே கடவுளை இன்று நாம் போற்றி புகழ்கிறோம். இன்றைய நற்செய்தி தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று மூவொரு இறைவனின் எல்லையற்ற அன்பை நமக்கு நினைவுறுத்துகிறது. மூவொரு இறைவன் என்பது வெறும் கணக்கல்ல, மாறாக அது ஒரு உன்னதமான உறவு. தந்தை படைப்பவராகவும், மகன் மீட்பவராகவும், தூய ஆவியானவர் வழி நடத்துபவராகவும் நமக்கு திகழ்கிறார். இந்த மூவரும் எவ்வாறு தெய்வீக அன்பினால் பிணைக்கப்பட்டுள்ளார்களோ அவ்வாறே நாமும் நமது குடும்பங்களிலும் சமூகத்திலும் அன்பினால் ஒன்றிணைய அழைக்கப்படுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே என்று நாம் சிலுவை அடையாளம் வரையும் ஒவ்வொரு முறையும் இந்த புனிதமான உறவுக்குள் நுழைகிறோம். அந்த அன்பின் உறவில் நாம் அனைவரும் எப்போதும் நிலைத்திருக்க தேவையான வரங்களை வேண்டி இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பலியானது தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இருதய மைக்கேல் இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்படுத்து செபிக்கின்றார்கள். மேலும் மரித்த தொம்மா, குரூஸ், லூர்தம்மாள், கிறிஸ்துதாஸ், அலெக்சாண்டர், ஜோசப் ராஜ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது பொறுத்து செபிக்கப்படுகிறது. இயேசு பிரியமானவர்களே, இன்றைய தினம் நாம் மூவொரு கடவுளுடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த மூவொரு கடவுள் விழாதான்
நம் ஒவ்வொருடைய வாழ்வு விசுவாச வாழ்வின்றி ஒரு அடிப்படையாக இருக்கிறது. எனவேதான் நாம் எதை ஆரம்பித்தாலும் தந்தை, மகன், தூய் ஆவி என்ற பெயரோடு நாம் எல்லாவற்றையும் நாம் துவங்குகின்றோம், எல்லாவற்றையும் நாம் முடிக்கின்றோம். எனவே இந்த தூய் ஆவி, இந்த மூவொரு கடவுளுடைய துணையோடு நாம் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த அன்பு, நட்பு, அந்த உறவு வாழ்வு நம்மிலும் என்றும் வெளிப்பட வேண்டும் என்று வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதரரே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
தந்தையே இறைவாம், உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினே. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலிலால் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மலையில் மோசைக்கு ஆண்டவர் காட்சி தந்தபோது தம்மை இரக்கமும் அருளும் கொண்ட கடவுள் என்று வெளிப்படுத்தியதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு விரிவரிக்கின்றது. மக்கள் பாவம் செய்தபோது மோசே அவர்களை மன்னிக்கும்படி பரிந்துரைத்து இறைவனிடம் மன்றாடுகின்றார். இறைவன் கோபப்படுவதில் மெதுவானவர், பேரன்பு காட்டுவதில் வல்லவர் என்பதை நமக்கு எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 4-6 மற்றும் 8-9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறிச் சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளை கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சிரம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. உமது தூய மாட்சி விளங்கும் கோயிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ பெறவும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று உன்னதமான ஆசீர்வாதத்தோடு புனித பவுலடியார் இன்றைய வாசகத்தை நிறைவு செய்கிறார். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் அமைதியோடும் அன்போடும் ஒருமனப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்து மூவோரு இறைவனின் தெய்வீக உறவை நமக்கு வெளிப்படுத்தும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 11 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாய் இருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3, இறை வசனங்கள் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தமத்திருத்துவ விழா
அல்லது மூவொரு கடவுளின் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மூவொரு கடவுள் என்பது ஒரு மாபெரும் உண்மை. அதே நேரத்திலே இந்த மூவொரு கடவுள் என்பது ஒரு மறைபொருள் கூட. இட்ஸ் எ மிஸ்ட்ரி. இது இந்த மூவொரு கடவுளை பற்றி புரிந்து கொள்வது என்பது மிக கடினமாக இருந்தாலும் ஆனால் அதுதான் உண்மை கூட. இது ஏன் இந்த மூவொரு கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியாது? காரணம், இது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று அல்ல. மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மாறாக இது இறைவனால் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு மாபெரும் ஒரு மறைபொருளாக இருப்பதால் இதை நிச்சயமாக நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த மறைபொருளை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இது நமக்கு கற்றுத்தருகின்ற வாழ்வியல் பாடங்களை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் இன்றைய விழா நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு மாபெரும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் அழைப்பாக இருக்கிறது. ஆக இந்த மூவொரு கடவுள் என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படை. இதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய ஒரு அடித்தளம் கூட. இந்த மூவொரு கடவுளின் பெயரால் தான் நாம் ஒவ்வொருவருமே செபிக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே நாம் துவங்குகின்ற அனைத்துமே இந்த மூவொரு கடவுளின் பெயரால் துவங்குகின்றோம். இந்த மூவொரு கடவுளின் பெயரால் நாம் அனைத்தையுமே நாம் நிறைவு செய்கின்றோம். ஆக இந்த மூவொரு கடவுளுடைய விழாவை சிறப்பிக்கின்ற பொழுது இந்த விழா நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் பல இருக்கின்றன. அதிலே குறிப்பாக ஒரு சில பாடங்களை நாம் இந்த வாசகங்கள், குறிப்பாக இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த பாடங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். முதலாவதாக, திரு அவையின் வரலாற்றிலே ஒரு புனிதர் ஒருவர் இருக்கிறார். அவர் இறை அனுபவம் பெற்றவர். அவர் பெயர் ரிச்சர்ட் ஆஃப் சென்ட் விக்டர் என்பவர். இந்த ரிச்சர்ட் ஆஃப் சென்ட் விக்டர் என்பவர் இறை அனுபவம் பெற்ற இவர் சொல்லுகிறார் தன்னுடைய அனுபவத்திலே, கடவுள் உண்மையாக இருக்கிறார். கடவுள் உண்மையாக இருக்க வேண்டியிருக்கிறது. கடவுள் அன்பானவராக இருக்க வேண்டியிருக்கிறது. கடவுள் மகிழ்ச்சியானவராக இருக்க வேண்டியிருக்கிறது. கடவுள் உண்மையாக இருக்கின்ற பொழுது அவர் ஒருவராக இருக்கின்றார். கடவுள் அங்கு அன்பானவராக இருக்கின்ற பொழுது அவர் இருவராக இருக்கின்றார். கடவுள் அங்கு மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அங்கு மூவராக இருக்கின்றார். இதற்கு எப்படி கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கின்ற பொழுது அவர் ஒருவராக இருக்கிறார் என்றால், அங்கு உதாரணத்திற்கு ஒரு இடத்திலே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது அதிலே அந்த நிகழ்வு குறித்து ஏதாவது ஒன்றுதான் அங்கு உண்மையாக இருக்க முடியும். இருவர் சொல்வது அங்கு உண்மையாக இருக்க முடியாது. இருவருடைய கருத்துக்கள் வேறுபட்டாலும் ஏதாவது ஒன்றுதான் அங்கு உண்மையாக இருக்க முடியும். ஆக அந்த நிலையிலே கடவுள் என்பவர் உண்மை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஒருவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர். அவர் ஒருவராக இருந்த பொழுதும் அவர் அன்பின் வடிவமாக இருக்கிறார். இதைதான் அனைத்து மதங்களும் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது. அவ்வாறு அன்பின் வடிவமாக இருக்கின்ற அந்த கடவுள் அங்கு இருவராக இருக்க வேண்டி இருக்கிறது. காரணம், அன்பை பெறுவதற்கும் அன்பை கொடுப்பதற்கும் இருவர் தேவைப்படுகிறார்கள். இதுதான் குடும்ப வாழ்விலே அங்கு அன்பை பெறுவதற்கு கணவனும் அன்பை கொடுப்பதற்கு மனைவியும், அன்பை பெறுவதற்கு மனைவியும் கொடுப்பதற்கு கணவரும், இவ்வாறாக அங்கு இருவர் தேவைப்படுகிறது. ஆக உண்மை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு கடவுள் ஒருவராக இருக்க வேண்டியிருக்கிறது. கடவுள் அன்பானவர் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் அங்கு இருவராக இருக்க வேண்டியிருக்கிறது. அங்கு மூன்றாவதாக, கடவுள் மகிழ்ச்சியானவராக இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு மூவராக இருக்கிறார். இங்கு மீண்டும் குடும்ப வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். அங்கு குடும்ப வாழ்விலே கணவன் மனைவி என்று இருவராக இருக்கின்ற பொழுது அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது.
ஆனால் அந்த மகிழ்ச்சி எப்பொழுது நிறைவு பெறும் என்றால் அது மூவராக வருகின்ற பொழுது, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று மூவராக வருகின்ற பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எனவேதான் இங்கு கடவுள் அங்கு 3 நபராக இருக்கின்ற பொழுது அது முழுமை அடைகின்ற ஒரு நிலையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த ரிச்சர்ட் ஆஃப் சென்ட் விக்டர் என்பவர் தன்னுடைய இறை அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்கின்றார். எப்படி இந்த மூவொரு கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியும், அவர் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய இறை அனுபவத்திலிருந்து அவர் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். ஆக இந்த விழாவை சிறப்பிக்கின்ற பொழுது நாம் அறிவுபூர்வமான புரிதலை விட அனுபவபூர்வமான அந்த ஒரு புரிதல் பெற்ற ஒரு வாழ்வை நாம் வாழ்வதுதான் அங்கு சிறப்பாக இருக்க முடியும். எனவே இந்த மூவொரு கடவுள் தந்தை மகன் தூய் ஆவியார் என்பவர் இங்கு 3 நிலைகளாக இருக்கின்றார்கள். தந்தை என்பவர் எண்ணமாக இருக்கிறார், எனவேதான் கடவுளின் திருவுளம் நாம் என்று சொல்லுகின்றோம். மகன் என்பவர் அங்கு உடலாக இருக்கிறார், எனவேதான் கிறிஸ்து அங்கு மனித உடல் எடுத்து இந்த மண்ணுலகிலே மனு உருவாக அங்கு ஜெனிக்கின்றார். அதே போன்று தூய் ஆவியார் ஆன்மாவை போல இருக்கிறார். ஏனென்றால் படைப்பின் துவக்கத்திலே ஆண்டவராகிய கடவுள் அந்த மனிதரை களிமண்ணால் அவனை உருவாக்கி அந்த ஆதாம் மேலு தன்னுடைய காற்றை ஊதுகின்றார். அவ்வாறு அவர் தன்னுடைய ஆவியை ஊதுகின்ற பொழுது அவர் அங்கு அந்த ஆன்மாவை பெற்றுக்கொள்கின்றார். எனவே இந்த மூவொரு கடவுள் அங்கு தந்தை மகன் தூய் ஆவி, தந்தை அங்கு எண்ணமாகவும் மகன் உடலாகவும் தூய் ஆவி ஆன்மாவாகவும் அந்த 3 நிலைகளில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் எப்பொழுதுமே செபிக்கின்ற பொழுது தந்தை என்பவர் எண்ணமாக இருக்கிறார். ஏனென்றால் தந்தையின் திருவுளம் அதுதான். கடவுள் என்பவர் அங்கு மகன் என்பவர் உடலாக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் மகன் வழியாக இந்த உலகத்திலே அந்த உடலை ஏற்க செய்கிறார். அதே போன்று தூய ஆவியானவர் அங்கு ஆன்மாவாக இருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொரு முறையும் செபிக்கின்ற பொழுது இந்த தந்தையிடம் நாம் நம்முடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல மகனிடம் நம்முடைய உடலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அங்கு தூய ஆவியாரிடம் நம்முடைய ஆன்மாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முதல் புரிதலாக இருக்கிறது. இரண்டாவது புரிதல் என்பது அங்கு இன்று நாம் இந்த மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற பொழுது அங்கு நாம் அதிகமாக இன்று காண்பது இந்த மூவொரு கடவுள் என்பது ஒரு குடும்பமாக ஒரு சமூகமாக இணைந்து வாழ்கின்றார்கள். ஆனால் இன்று என்ன இந்த சமூகத்திலே பிரச்சனை என்றால் அதீத தனி மனித முக்கியத்துவம் அங்கு தேவைப்படுகிறது. இண்டிவிஜுவலிசம், நான் முக்கியம். அதே போன்று ஒரு குடும்பத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு தன்மயம் அங்கு அதிகமாகவே இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் தான் முக்கியம், மற்றவர்கள் முக்கியம் அல்ல என்ற இந்த தனி மனித முக்கியத்துவம் இங்கு அதிகமாக இன்றைய காலகட்டத்தில், அதுவும் இன்றைய தலைமுறையினரிடம் நாம் அதிகமாக பார்க்க முடியும். ஆனால் இந்த மூவொரு கடவுளுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் தன் மையத்திலிருந்து பிறர் மையத்தை நோக்கி செல்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். கடவுள் மகனை நோக்கி வருகிறார். அங்கு மகனும் கடவுளும் இணைந்து தூய ஆவியாரை நோக்கி செல்கிறார்கள். ஆக எப்பொழுதுமே இங்கு ஒரு குடும்பமாக ஒரு சமூகமாக இணைந்து செயல்படுகின்ற ஒரு வாழ்வை தான் இந்த மூவொரு கடவுளுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த கூட்டுத்தன்மை அல்லது குழுவாக இணைந்து வாழ்வது, சமூகமாக இணைந்து வாழ்வது என்பது இன்று அரிதாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மூவொரு கடவுள் விழா நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், நாம் ஒவ்வொருவருமே அங்கு ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக, ஒரு குட்டி திருச்சபையாக, ஒரு பங்காக நாம் இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பாடத்தை தான் இந்த இரண்டாவது புரிதல் நமக்கு கற்றுத்தருகின்றது. மூன்றாவதாக இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்ற அடிப்படை பாடம். இன்றைய முதல் வாசகம் நாம் வாசிக்க கேட்டோம். அங்கு மோசேவுக்கு கடவுள் தன்னையே அங்கு
இரக்கமுள்ளவராக, அன்புள்ளவராக அவர் தன்னையே அங்கு வெளிப்படுத்துகின்றார். ஆக தந்தை காட்டக்கூடிய இரக்கம், தூய ஆவியார் காட்டக்கூடிய அந்த நட்புறவு, மகன் காட்டக்கூடிய அந்த அன்பு, இந்த மூன்றும் நம்முடைய வாழ்விலும் இருந்து நாம் ஒவ்வொருவரும் அந்த மூவொரு கடவுளுடைய உருவமாக நாம் ஒவ்வொரு நாளும் தந்தை, மகன், தூய ஆவி, இந்த மூவொரு கடவுளுடைய உருவமாக நாம் அங்கு நம்முடைய வாழ்வில் நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தான் இது விழா நமக்கு தருகிறது. எனவே இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகின்ற இந்த வாழ்வியல் பாடங்கள் நம்முடைய உடலிலும், உள்ளத்திலும், ஆன்மாவிலும், குடும்பத்திலும், சமூகத்திலும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த மூவொரு கடவுளுடைய பிரதிபலிப்பாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இன்றைய விழாவானது நமக்கு தருகிறது. எனவே இன்றைய நாளில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த மூவொரு கடவுளுடைய இந்த விசுவாசம் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த மூவொரு கடவுளுக்குள்ளாக இருக்கின்ற அந்த ஒற்றுமை, அந்த அன்பு, அந்த நட்புறவு நம் ஒவ்வொருடைய வாழ்விலும், நம்மளுடைய குடும்பத்திலும், நம்மளுடைய சமூகத்திலும் நாம் வாழ்ந்து காட்ட வரம் வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடவும். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த மூவொரு கடவுளுக்குள்ளாக இருக்கின்ற அந்த ஒற்றுமை, அந்த அன்பு, நட்புறவு நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் அன்றாடம் வாழ்ந்து காட்ட வரவேண்டி நம் ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் நாம் செபிப்போம். திருவைக்காக மன்றாடுகிறோம். பேரன்பின் வடிவமான மூவர் இறைவா, உம் பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். மூவர் இறைவனிடம் காணப்படும் தெய்வீக ஒருமித்த சிந்தனையும் செயல்பாடும் எங்கள் திரு அவையில் விளங்கிட தேவையான தூய ஆவியின் ஆற்றலையும் ஞானத்தையும் பொழுந்திட வேண்டுமென்று இறைவாவும் உம்மை மன்றாடுகிறோம்.
அமைதிக்காக இரக்கமும் அருளும் கொண்ட எம் இறைவா, வன்முறைகளாலும் தவறான முடிவுகளாலும் தவிக்கும் எம் உலகையும் நாட்டையும் கனிவோடு கண்ணோக்க உம்மை மன்றாடுகின்றோம். உலக தலைவர்களின் உள்ளங்களில் அமைதி உணர்வை ஏற்பி மக்கள் அனைவரும் அச்சமின்றி நிம்மதியோடும் ஒற்றுமையோடும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவ வாழ்வு மற்றும் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். அமைதியின் உறைவிடமே எம் இறைவா, மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள் என்ற புனிதர் பவுலடியாரின் அறிவுரைப்படி வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் குடும்பங்களும் அன்பியங்களும் எப்பொழுதும் சகிப்புத்தன்மையும் தூய அன்பும் ஒற்றுமையும் நிலவும் புனிதமான சமூகங்களாக திகழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். இளையோருக்காக நல்வழி காட்டும் நாயகனே இறைவா, இன்றைய இளைஞர்களும் இளம்பெண்களும் உலக சிற்றின்பங்களை விடுத்து உமது உண்மையான ஆன்மீக மகிழ்ச்சியை தேட அருள் தாரும். அவர்கள் பொறுப்புணர்வும் சுய கட்டுப்பாடும் நன்னடத்தையும் கொண்டவர்களாக தங்கள் வாழ்க்கையை நல்வழியில் நெருப்படுத்திக் கொள்ள வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எம் பங்கு தந்தையருக்காக மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் பங்கின் புதிய பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்திருக்கும் அருட்பணி பாலசாமி அவர்களையும் மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்பணி தீபக்ராஜ் அவர்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் இந்த பங்கிற்காக எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையவும், எம் பங்கு மக்களை ஆன்மீக வழியில் சிறப்பாக வழிநடத்தும் நல்ல ஆயனாக திகழவும், அவர்களுக்கு தேவையான உடலுள்ள ஆன்ம நலன்களை பொழிந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மேலும் இந்த நாள் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாகும் தங்களுடைய கருத்துக்களுக்காக வேண்டிய பொது செபித்த அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடவும். மறித்து நித்திரை பாற்றி அடைய வேண்டும் என்று திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் நாம் நினைவு கூறுவோம். இறைவன் அவர் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து அவர்களுக்கு நித்திரை பாற்றி தர வேண்டும் என்று செபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடவும். புதிய கல்வி ஆண்டை துவங்க இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கவும் இந்த மூவொரு கடவுளுடைய துணையோடு இவர்களுடைய துவக்கம் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று மன்றாடவும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நீ காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரும் மீண்டும் இந்த கல்வாரி பலியில் ஒன்றிணைத்து அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பிறைவா, மூவொரு கடவுளைப் போல நாங்களும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் நட்புடனும் சமாதானத்துடனும் வாழ்வதற்கு உம்மிடம் ஏறெடுத்த விண்ணப்பித்து சமர்ப்பித்த மன்றாட்டுகளுக்கு நீ செவிசாய்த்து எங்களையும் எங்களது குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். உம்மை
சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராயில்லாமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது ஆட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடும் இன்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது ஆள்வகையில் தனித்தன்மையும் இறையல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து மிக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விரைந்து
அறிவிப்புகள். இன்று நாம் மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த அப்போஸ்தலரின் ராக்கனி மாதா பிரசிடியம் சார்ந்த அந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று திருப்பலி முடிந்த பிறகு 9:30 மணிக்கு பங்கு பெறவிய உறுப்பினர்கள், அனைத்து அன்பிய உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், அந்த ஒருங்கிணைப்பு குழுவினருக்கும் அந்த கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே பங்கு பெறவி அன்பியங்கள் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்திலே தவறாமல் பங்கெடுக்குவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோனியருடைய ஆண்டு பெருவிழாவானது வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. இந்த திருவிழாவானது 12ஆம் தேதி நற்கருணை பெருவிழாவாகும், 13ஆம் தேதி தேர் திருவிழாவாகும், 14ஆம் தேதி திருவிழா மற்றும் குடியிறக்க நிகழ்வு அசன விழாவாகவும் கொண்டாடவிருக்கிறோம். இன்னும் யாராவது இந்த பங்கு ஆண்டு பெருவிழாவின் அழைப்பிதழ்களை பெறவில்லை என்றால் பங்கு அலுவலகத்தில் வந்து பெற்றுச் செல்லுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று திருவிழாவிற்கான செலவுகள், குறிப்பாக அசன உணவு விழாவிற்கான அந்த நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள், அதே போல பல்வேறு தேர் ஜோடனை, ஒலி அமைப்பது, இன்னும் பல பொருட்கள் வாங்குவது, இதற்கான அந்த நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் திருப்பலி முடிந்த பிறகு ஆலயத்தின் வெளியிலே அதற்கான பொறுப்பாளர்கள் இருப்பார்கள். அவரிடம் உங்களால் முடிந்த அந்த நன்கொடையை கொடுத்துவிட்டு ரசீதை பெற்றுச் செல்லுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த நவநாட்களிலே பீடத்துக்கு தேவையான பூ, அதே போல தேர்களுக்கு தேவையான பூக்கள், ஒலி அமைப்பதற்கும் மற்ற இதர செலவுகளுக்கும் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் உபயம் செய்ய விரும்பினால் நீங்கள் பங்கு தந்தையினுடைய அலுவலகத்திலே நீங்கள் சந்தித்து அதற்கான இந்த நன்கொடையை கொடுக்கலாம். நம்ம ஏன் திருவிழா கொண்டாடுறோம்? மகிழ்ச்சி. அப்புறம் ஏமா நன்றி. எதற்காக நன்றி? கடந்த ஓராண்டாக இந்த பாதுகாவலுடைய பராமரிப்பினாலும் அவருடைய பாதுகாவலினாலும் நாம் வழிநடத்தப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பரிந்துரையினாலும் நாம் வழிநடத்தப்பட்டிருக்கின்றோம். எனவே அதற்காக நாம் நன்றி செலுத்த தான் இந்த விழா. ஆக இந்த விழா என்பது ஏதோ ஒரு 20 பேர் 50 பேர் மட்டும் கொண்டாடி போவது அல்ல. மாறாக ஒவ்வொரு குடும்பமும் இது உங்களுடைய குடும்ப விழா. எனவே உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு நன்றியாக நீங்கள் ஏதாவது ஒரு பொறுப்பெடுத்து அந்த ஆலயத்திற்கு நீங்கள் உபயம் செய்யலாம். அது சின்ன பொருளாக இருக்கலாம், பெரிய பொருளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்திலே நான் என்னுடைய குடும்பத்தினுடைய நன்றியின் காணிக்கையாக இந்த ஆண்டு இதை செய்கிறேன் என்று அந்த ஒரு மனநிலையோடு நீங்கள் இந்த விழா கொண்டாடணும். அப்புறம் வேற என்ன நன்றி? அப்புறம் அதுக்கு மட்டும் தானே திருவிழா? மனமாற்றம், அதாவது ஆன்மீக மறுமலர்ச்சி, இல்லைன்னா நம்முடைய விசுவாச வாழ்விலே இன்னும் இந்த ஆண்டு நாம் நமக்குள்ளாக நம்ம குடும்பத்திற்குள்ளாக இருந்த விசுவாசம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். நாம் ஏதோ திருவிழா கிறிஸ்தவர்களாக அல்லது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மட்டும் இருந்துவிட்டு சென்று விடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு வாழ்வதிலே அந்த விசுவாச அந்த மறுமலர்ச்சி நம் வாழ்விலே ஏற்பட வேண்டும். அதுதான் இந்த திருவிழாவினுடைய நோக்கம் கூட. என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே நான் வளர வேண்டும். நான் கடந்த ஆண்டை இருந்தது போல இனி வருகின்ற ஆண்டும் நான் இருப்பேன் என்றால் அந்த திருவிழா கொண்டாடி அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை நமக்கு. வேற என்ன? மூவரு மகிமை. சரி, அதான் மகிழ்ச்சி. அதாவது மூவரு கடவுள் வழியாக அந்தோனியார் எத்தகைய ஒரு மகிழ்ச்சி மன நிறைவை பெற்றாரோ அதை நாம் பெற வேண்டும். வேற யார சொன்னாங்க? ஒற்றுமை. இது ரொம்ப முக்கியம்.
அதான் திருவிழானாவே ஊரே கூடி என்ன பண்ணோம், தேர் இழுக்கணும். நம்ம தேர் இழுத்து நடு ரோட்டில் விட்டு போறது திருவிழா இல்லை. ஆக அப்படி என்றால் நாம் அனைவரும் இணைந்து செய்வதுதான் திருவிழா. அங்கு நாம் பெரியவன் நீ பெரியவன், இந்த பெரியவன் என்று காட்டுவதற்காக திருவிழாக்கள் அல்ல. இன்னைக்கு அப்படிதான் ஆச்சு. திருவிழாக்கள் நம்மை பிரிப்பதற்காக அல்ல, நம்மை இன்னும் ஒற்றுமைப்படுத்ததான் இந்த திருவிழாக்கள். எனவே இந்த திருவிழாவுடைய அந்த நோக்கங்கள் நமக்கு தெரியாம இருக்கின்ற பொழுதுதான் நம்ம நமக்குள்ளாக சண்டைகள், சச்சரவுகள், பிரிவுகள் அனைத்துமே வருவது. இந்த திருவிழாவுடைய நோக்கம் அந்த ஒற்றுமை. இன்றைய மூவரு கடவுள் சொல்வது போல அந்த சகோதரத்துவம், அந்த ஒற்றுமை நமக்குள்ளாக இந்த திருவிழாவின் வழியாக அது ஏற்பட வேண்டும். அங்கு இந்த ஒற்றுமை என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு இருக்கின்ற என்ன திறமை இருக்கிறதோ அதை நான் இந்த திருவிழா நேரத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் உதவி செய்வேன். இப்பொழுது வாசகங்கள் வாசிக்கிறீங்க, உங்க அன்பியங்கள்ல நீங்கள் வழிபாடு நடத்துகிறீர்கள் என்றால் அதிலே நன்றாக வாசிக்க முடியும், பாட முடியும் என்றால் அந்த வழிபாட்டிலே உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் அளிக்க வேண்டும். எனவே அந்த அளவுக்கு அந்த ஒற்றுமை உங்களுக்குள்ளாக வளர வேண்டும். இந்த ஒற்றுமையினுடைய வளர்ச்சி தான் இந்த திருவிழாவினுடைய நோக்கம் கூட. எனவே நீங்கள் இந்த திருவிழாவை சிறப்பிப்பதற்கு முன்பாக அதை எதற்காக நாம் கொண்டாடுகின்றோம், இந்த திருவிழாவினுடைய நோக்கம் என்ன? நம்ம எத்தனையோ லட்சங்கள் நாம் செலவிட்டு போகலாம். அர்ச்சன விழாவுக்காக, மற்ற தேருக்காக, ஒலிக்காக, பட்டாசுக்காக பல லட்சங்களை நாம் செலவழித்துட்டு போகலாம். ஆனால் கடைசியில் வாட் இஸ் த டேக் அவே? இன்னைக்கு எல்லாமே பேசுகிற வார்த்தை தான், வாட் இஸ் த டேக் அவே? இறுதியாக இந்த திருவிழா முடிச்சிட்ட பிறகு என்னுடைய வாழ்விலே, என்னுடைய குடும்ப வாழ்விலே இதனால் நான் என்ன பலன் அடைந்தேன்? அது ரொம்ப முக்கியம். நாம் எதை செய்தாலும் அதிலிருந்து ஏதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே, என்னுடைய குடும்ப வாழ்விலே, பங்கு வாழ்விலே இது எந்த அளவுக்கு இந்த விழா எங்களுக்கு வளர்ச்சி தந்திருக்கிறது. அப்படி அது வளர்ச்சி தரல, ஒரு தனிப்பட்ட வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரலன்னா நாம் திருவிழா கொண்டாடுவது எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எனவே தயவு செய்து நீங்கள் இந்த திருவிழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது இந்த ஒருடைய உண்மையான அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த அன்பியங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த நாட்களில் நீங்கள் குடும்பமாக வந்து அந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து நம்முடைய புனிதர் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய ஒற்றுமை வெளிப்படுத்துவது என்பது உங்கள் ஒவ்வொருடைய ஒரு பணியாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த ஆலயத்திற்கு வெளியிலிருந்து பல நபர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரி காட்ட வேண்டும். உங்களுடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அது எல்லா நிலையிலும் சரி. நீங்கள் செய்கின்ற சிறு சிறு செயல்களை மற்றவர்களுக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே அந்த நிலையிலே நீங்கள் உங்களுடைய திருவிழாக்களை அர்த்தமுள்ளதாக, அதே நேரத்திலே ஒரு நேர்த்தியாக, ஏதோ திருவிழா கொண்டாடுறோம் அரைகுறையாக கொண்டாடிட்டு போவதல்ல, மாறாக நேர்த்தியாக கொண்டாடுவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று வரும் ஜூன் 3ஆம் தேதி மாலை 7 மணிக்கு 5ஆம் தேதி, அதாவது வருகின்ற புதன்கிழமை, ஜூன் 3ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7 மணிக்கு முதல் 5 நாட்கள் இந்த வாசகங்கள் முன்னுரை வாசிக்கின்றவர்கள் அவர்களுக்கான இந்த திருவிழா நவநாட்களே அந்த வழிபாட்டிற்கான இந்த பயிற்சி அளிக்கப்படும். யாரெல்லாம் வாசகம் வாசிக்கிறீங்க, முன்னுரை வாசிக்கிறீங்க, அவர்களுக்கான பயிற்சி 3ஆம் தேதி முதல் 5 நாட்களிலே சிறப்பிக்கின்றவர்கள். அதே போன்று அடுத்த நாள் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அடுத்த 5 நாட்கள் இந்த வழிபாட்டை சிறப்பிக்கின்றவர்களுக்கான அந்த பயிற்சி அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய தினம் மாலை 7:15 மணிக்கு இந்த ஆண்டு புது நன்மை பெறுகின்ற பிள்ளைகள் மற்றும் பெற்றோருக்கான அந்த ஒப்புரவு சாதனம் வழங்கப்படும். இதில் பெற்றோர்கள் அப்பா அம்மா 2 பேர் இருந்தாதான் அந்த பிள்ளைகளுக்கு ஒப்புரவு சாதனம் கொடுக்கப்படும். இல்லைன்னா அப்பா மட்டும் வருவாங்க, அம்மா மட்டும் வந்துட்டு அப்பா வேலைக்கு போனார்னா இல்லை. பெற்றோர்கள் இருவரும் கண்டிப்பாக அந்த குழந்தையோடு வந்து அந்த ஒப்புரவு சாதனம் மேற்கொள்ள வேண்டும். எனவே பெற்றோர்கள் குடும்பமாக வந்து அந்த ஒப்புரவு சாதனம் மேற்கொள்ளுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல நம்முடைய பங்கு ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நாளை தினம் காலை 10:30 மணிக்கு இந்த ஆலய வளாகத்தை சுத்தம் செய்ய இருக்கிறோம். ஆனா இங்க கடந்த ஒரு வாரமாக நான் பல ஆட்களை வைத்து நான் சுத்தம் செய்து வருகிறேன். அந்த சுத்தத்துல
ரொம்ப கம்மி. நீங்க எங்க பொருள் எடுத்தாலும் அங்கங்க பொருள் அப்படியே குப்பை. இதுவரையும் கிட்டத்தட்ட அந்த ஜெனிஃபர் இருக்கிறாங்களே இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை லாரி குப்பை வெளியே போச்சுன்னு. அவ்வளவு குப்பையும் இங்க இருக்குது. எனவே ஏற்கனவே இந்த ஆலய வளாகம் ஓரளவுக்கு தூய்மை செய்து வைத்திருக்கிறேன். உங்களுடைய கழிப்பிடங்களையும் தூய்மை செய்து வைத்திருக்கிறேன். தயவு செய்து சொல்றேன், cleanliness is next to godliness. நம்முடைய கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருப்பது எதுனா சுத்தம்தான். எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு கடவுளுடைய பிரசன்னம் நிச்சயமாக இருக்கும். நீங்க அது தூய்மை கோயிலே இருந்தா கூட அது தூய்மை இல்லைன்னா கடவுளுடைய பிரசன்னம் இல்லை. அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க. இரண்டாவது, கோயில் நன்றாக இருந்தால்தான் உங்களுடைய குடும்பமும் நன்றாக இருக்கும். கோயிலை நீங்கள் நன்றாக பராமரிக்கவில்லை என்றால் உங்களுடைய குடும்பங்களும் நன்றாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நீங்க இங்கு வருகின்ற பொழுது எப்படி நீங்கள் நடக்கின்றீர்கள், இங்கு எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், சேர் எடுக்கிறீங்க மறுபடியும் சேர் அதே இடத்துல போறீங்கன்னா இது உங்க வீட்டில் அந்த பொறுப்பை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய குடும்பத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பம் எப்படி நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கிறீர்கள் என்பது இதுல இருந்து பார்த்துடலாம். ஆக நம் ஒவ்வொருடைய செயலும், நீங்க யாருக்கிட்ட யாரு பேசலன்னா கூட நீங்கள் வருகின்ற பொழுது போகின்ற பொழுது நீங்கள் நடப்பது நீங்கள் செய்வது இதை வைத்து உங்களை தரம் கண்டுபிடிப்பார்கள். எனவே தயவு செய்து இந்த ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது முதல்ல நான் எதிர்பார்ப்பது தூய்மை. இரண்டாவது, எந்த பொருள் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். எல்லா பொருளும் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது. மூன்றாவதாக, எவ்ரிஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி பிகம்ஸ் என்ன ஆகுது? எவ்ரிஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி பிகம்ஸ், எல்லாருடைய சொத்து கடைசியில் யாருடைய சொத்தும் இல்லை. ஏன்னா பராமரிக்கலன்னு அப்படிதான் ஆகும். எல்லோருமே இணைந்துதான் இந்த ஆலய வளாகத்தில் இருக்கிற பொருட்களை நாம் காசு கொடுத்து வாங்குறோம். ஆனா அதை பயன்படுத்திட்டு அங்கங்க போட்டு போறோம்னா அதுதான் சொல்றாங்க, எவ்ரி மேன்ஸ் ப்ராப்பர்ட்டி பிகம்ஸ் நோ ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி. அது ஏன்னா யாரும் பராமரிக்கிறது இல்லை. அவ்வளோ காசு போட்டு செலவழிச்சு நாம் பயன்படுத்தினா கூட அதை பயன்படுத்துவதற்கான அந்த பக்குவம் நமக்கு இல்லை. எனவே நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன், அது ஆலயமாக இருந்தாலும் ஆலய வளாகமாக இருந்தாலும், நான் ஏற்கனவே 2 கூட்டங்களை சொல்லிட்டேன். இனி ஆலய வளாகத்தில் இந்த ஆண்டுக்கு ஒரு முறை அசன விழாவை தவிர்த்து இங்கு யாரும் சமைக்க முடியாது. இது கல்யாண மண்டபம் அல்ல, இது இறை பிரசனம் இருக்கின்ற ஒரு ஆலயம். எனவே அதற்கு தான் முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கப்படும். எனவே இந்த ஆலயத்தை தயவு செய்து நீங்களும் வருகின்ற பொழுது இந்த ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் நீங்கள் தூய்மையாக வைத்திருங்கள். அதே போல எந்த பொருள் எங்க இருக்குமோ அங்க வைங்க. உங்களுக்கு தேவையான வசதிகளை நான் ஏற்படுத்தி தருகிறேன். நீங்கள் வந்து இந்த திருப்பலியிலே நன்றாக பங்கேற்று செல்வதற்கான வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி தருகின்றோம். ஆனால் அதை சரியாக பயன்படுத்துங்கள். அதை சிறு குழந்தை முதல் இளைஞர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் வரை இதிலே சற்று சுணக்கம் காட்டாமல் நீங்கள் அதை முழு முயற்சியோடு நீங்கள் ஒரு வாரம் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அது கரெக்டா வரும். எனவே நான் ஏற்கனவே இந்த ஆலய வளாகத்தையும் எல்லாவற்றையும் ஓரளவுக்கு கொஞ்சம் சுத்தம் செய்து வைத்திருக்கிறேன். இன்னும் பணிகள் இருக்கின்றன. எனவே தயவு செய்து இதிலே நீங்கள் அந்த ஒத்துழைப்பை நன்றாக நல்ல ஒரு ஒத்துழைப்பை தந்து நீங்களும் பொறுப்புள்ளவர்களாக, அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும். நானும் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் யாருன்னா பார்த்துருக்கலாம், அந்த திருப்பலி முடிந்த பிறகு அன்னைக்கு காலையில போட்ட சேரு நைட்டு 10 மணி வரை அங்கதான் இருக்கு. அப்படின்னா இது நம்முடைய சொந்த வீடாக இருந்து அது போல நம்ம போட்டு போவோமா? இரண்டாவதாக, நம்முடைய குடும்பத்தில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை தான் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்களா? தயவு செய்து இதில் நீங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு, நான் யாரையும் குறை சொல்லவில்லை, மாறாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கிராமத்தில் இல்லை, நாம நகரத்தில் இருக்கிறோம். எனவே நகரத்திலே நீங்கள் மட்டும் இல்லை, பல பங்குகளிலிருந்து இந்த இடத்திற்கு வருகின்றார்கள். அவர்கள் அதை பார்க்கின்ற பொழுது அதிலிருந்து நம்முடைய பங்கின் தரம், அந்த ஸ்டாண்டர்டை பார்த்துருவாங்க. இங்க இருக்கிற மக்கள் இப்படிதான் அப்படின்னு. நாம இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. The standard of life has gone up.
பட் வாழ்வியல் தரம் அது உயரல நமக்கு. அப்படி வாழ்வியல் தரம் உயர்ந்தால்தான் நாம் செய்கின்ற அனைத்தையும் நாம் நேர்த்தியாக முழுமையாக அதை தூய்மையாக செய்வோம். எனவே நான் மீண்டும் சொல்கின்றேன், cleanliness is next to godliness. எனவே நீங்கள் ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் தூய்மையாக வைத்திருங்கள். நாளை தினம் முடிந்தவர்கள் மரியான் சேனையினர் பெரியவர்கள் யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்களோ தயவுசெய்து ஆலயம் சுத்தம் செய்வதற்கும் ஆலய வளாகத்தை தூய்மை செய்து அந்த ஒரு தூய்மையான ஒரு இடத்தோடு இந்த விழாவை நாம் கொண்டாடுவதற்கான அந்த ஒரு பணியினை ஆரம்பிக்கும் உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று பெற்றோர்கள் கவனத்திற்கு வருகின்ற ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் நம்முடைய பிள்ளைகளுக்கான மறைக்கல்வியை நாம் ஆரம்பிக்கின்றோம். எனவே அந்த பிள்ளைகள் மறைக்கல்விக்கு வருகின்ற பொழுது விவிலியம், அவருக்கான நோட்டு, பேனா இவற்றை தவறாமல் கொடுத்து அனுப்பவும். அங்கு அவர்களுக்கான இந்த மறைக்கல்வி விண்ணப்ப படிவம் வழங்கப்படும். இந்த மறைக்கல்வி என்பது கட்டாயம். நான் மீண்டும் சொல்றேன், மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. 700 குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பங்குல. வீட்டுக்கு ஒரு குழந்தை இருந்தா கூட எத்தனை பேர் இருக்கணும்? 700 பேர். ஆனா மறைக்கல்விக்கு எத்தனை பேர் வராங்க? 400 பேரா? 250 பேர் தான்றாங்க. அப்பனா மீதி குழந்தைகள் அவன் நேரா மோட்சம்தான். அதான் நமக்கு என்ன அதனால்தான் பிள்ளைகள் மறைக்கல்விக்கு இந்த புது நன்மையெல்லாம் எடுக்க வராங்க. அடிப்படை ஜபங்களே தெரியல. நீங்களும் பள்ளிகளில் லட்சக்கணக்கில் செலவழித்து பள்ளி கட்டணம் கட்டுகின்றீர்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு கல்வியை கற்றிருக்கின்றார்கள்? அவங்களால வாசிக்க முடியல, தமிழே வாசிக்க முடியல. அது தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் வாசிக்க முடியல, அவங்களால எழுத முடியல. இதுதான் இன்று நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி தரம். அதனால தயவு செய்து பெற்றோருக்கு சொல்லுகின்றேன், அந்த விஷயத்துல நான் கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இருக்காது. பிள்ளைகளை நீங்கள் மறைக்கல்வி +2 வரையும் கண்டிப்பாக மறைக்கல்விக்கு வர வேண்டும். அப்படி வந்தாதான் அந்த பிள்ளைகளுக்கான புது நன்மையானாலும் சரி, உறுதி பூசலானாலும் சரி, அதே போல மற்ற சிபாரிசு கடிதங்கள், மற்ற சலுகைகள் அனைத்துமே அந்த மறைக்கல்வி வருகை பதிவு அட்டையை வைத்துதான் செய்யப்படும். இதுல எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் வர முடியாது. தயவுசெய்து உங்களுடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் வளர்ப்பது உங்களுடைய பொறுப்பு. நாளைக்கு நீங்களும், நான் மட்டும் இல்லை, நீங்களும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் சரியாக இந்த நிலைகள் நீங்கள் இன்னைக்கு நாம எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு. ஆனா இது போல ஆலயத்துக்கு அழைத்து வந்து அந்த பிள்ளைகளை ஞானத்திலே வளர்ப்பதற்கு, ஒழுக்கத்திலே வளர்ப்பதற்கு, பக்தியிலே வளர்ப்பதற்கு நாம் தவறி விடுகின்றோம். கேட்டா வாரத்துல ஒரு நாள் தான் லீவு, தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கேட்டா ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. நம்மளே சொல்லி கொடுத்துட்றோம். ஆக தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள் மறைக்கல்விக்கு வருவது என்பது கட்டாயம். எனவே பிள்ளைகள் அதையும் நேரத்தோடு வரணும். நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் நேரத்தோடு அனுப்புறோம், பஸ் பிடிச்சி வேனை பிடிச்சி அனுப்புறோம். ஆனா கோயிலுக்கு 8 மணி பூசினா 9 மணிக்கு நம்ம வருவோம். அப்ப எங்க இருக்குது நம்மளுடைய பக்தி, நம்முடைய விசுவாசம்? எல்லாம் வெறும் திருவிழாக்கள்ல மட்டும்தான் நம்முடைய பக்தி விசுவாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை அந்த மறைக்கல்வி காரியத்திலே எந்த விதமான சுணக்கமும் காட்டாமல் அந்த பிள்ளைகள் மறைக்கல்வி வகுப்பிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி வழங்க விரும்பினால் நீங்கள் பங்கு தந்தையை சந்தித்து அதற்கான இந்த தொகையை தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ், அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைகள் அந்த சான்றிதழ் மற்றும் மறைக்கல்வி வருகை பதிவு அட்டை, இது ரெண்டுமே கொண்டு வந்து கொடுக்கணும். வெறும் மார்க் ஷீட் மட்டுமல்ல, நீங்கள் ஆண்டு முழுவதும் மறைக்கல்விக்கு வந்திருக்கணும். அதோட அந்த மார்க் ஷீட்டு கொண்டு வந்து கொடுங்க. வருகின்ற செவ்வாய்க்கிழமை, இதுவரையும் வருகின்ற செவ்வாய்க்கிழமைக்கான அந்த உணவுக்கான உபயம் யாரும் கொடுக்கல. முதல் செவ்வாய்க்கிழமைக்கு முடிந்தவர்கள் உங்களால் 2-3 பேர் சேர்ந்து காலையில, 2-3 பேர் சேர்ந்து மதியம், அதே போல 2-3 பேர் சேர்ந்து மாலை உணவுக்கு உபயம் செய்ய விரும்பினால் நீங்கள் அதற்கான அந்த தொகையை பங்கு அலுவலகத்தில் கொடுத்து உதவி செய்யுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுளின் தன்மையை பாகுபாடற்ற ஒருமையமும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆலயத்துக்கு வெளியே இருக்கின்றவர்கள் உங்களுடைய இருக்கைகளை தவறாமல் எடுத்த இடத்திலே அதுவும் வரிசையாக வைத்துவிட்டு செல்லுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.